அம்மால வேலைக்கெல்லாம் போக மாட்டியா நீ? பத்தா வீடியோ போடுறதா வேலையா உனக்கு? வேற வேலை எல்லாம் உனக்கு இல்லண்ணா. என் வீடியோ பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்க. என்ன டிப்ரெஷன்ல இருந்தாலும் என் வீடியோ நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து சொல்றாங்கண்ணா. அதான நான் வீடியோவே பண்றேன். முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவிகட்ட பயில சார். இதுங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எலி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். விமலண்ணா அவங்க புக்ஸ் தானே ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கண்ணா. அண்ணா என்னமோ கீச்சன் சொன்னீங்களண்ணா. என்ன கீச்சன்ட்டு? இதாண்ணா நான் கீச்சன். கலக்குவியா இல்ல டான்ஸ் ஆடி கலக்குவியா, பாட்டு பாடி கலக்குவியா, பேசி கலக்குவியா? உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன? காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. Please fix yourself. Chitti, dismantle yourself. நான் போறேன். Hi aliens. Actually இந்த மாதிரி நான் மட்டும் இல்ல, இன்னும் ஆர்டிஸ்ட் போடுறாங்க. நீங்க அவரை பத்தி தான் பேசுங்க. வாராஜா என்ன ராஜா எப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. நான் ஓப்பனா சொல்றேன், சரக்குலாம் அடிக்க மாட்டேன். பட் வந்து காலேஜ் டேஸ்ல நான் அடிப்பேன். ஓகேங்களா? அப்போ வந்து லாக்டவுன்லாம் போட்டாங்க. இந்த விஷயத்த நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல நான் சொன்னதே இல்லை. யூடியூப்ல பார்த்து பைனாப்பிள்ல நேச்சுரலா சரக்கு தயாரிக்க முடியும். ஓகேங்களா? ஈஸ்ட் அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமா. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமா. இப்படிலாம் சொல்றதுனால எதை தப்பா நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப ஈஸி. யூடியூப்ல போட்டாலே மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இது உங்க ஊர்ல இட்லியா? சரி. பசங்க பசியில வரும்போது இந்த மாதிரி விஷயத்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை பசிக்குதுன்னு பாயில் தரணும். இவகிட்ட கேட்டோம்னா உட்காந்துட்டு நோ பாயில் நோ ஆயில்னு சொல்லி ஏதாவது கருமத்தை பிண்ட மாதிரி பிடிச்சி கொடுப்பா. வேணாண்டான்ருவாங்க. எங்கேயாவது நதிக்கரை ஓரமா உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அப்ப நீனும் உங்க அப்பா உங்க அம்மா தான் திங்கணும். அத நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. என் மக நல்லா இருக்கணும். என்ன உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எனக்கு எரிச்சல் வருது. உன நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். பெத்த அப்ப மன திங்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. பொண்ணுக்கு அழகு அவ கண்ணுதான். கண்ணே ஆயிரம் பண்றீங்க. நீங்க தானே வச்சார படுக்க சொன்னீங்க. படுங்கடா. நான் தனித்தனியா படுக்கிறேன்டா. மனம் மாடுங்களா. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன்.
அறுத்து போடுவோம் மரியாதையோட பேரு ஆமா. ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து டஸ்கியா இருப்பாங்க, ஆனா ராஷ்மிகா ஃபேரா இருப்பாங்க. ஆனா 2 பேருமே க்ளோவா இருப்பாங்க. இது எப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரியுமா செலிபிரிட்டிஸ் ஃபேஸ் மட்டும் டே பை டே எப்படி பிரைட் ஆகுதுன்னு. இது ஒரு சீக்ரெட் தான். அது அஜித் அண்ட் அஜித் சார் கூட ஹேர் குரோத் சீரம் யூஸ் பண்றாங்கன்னு தெரிய வந்திருக்கு. நீங்க ஏன் ஹேர் குரோத் சீரம் ட்ரை பண்ண கூடாது? பெரிய டாக்டர் பல்ஸ புடிச்சு பார்க்கலாம். மஞ்சமாக்கா யூரின் எடுத்து அவங்க சாப்பிட்டா அவங்களோட நோய்க்கு குணமா ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி சார் அவங்களோட யூரினே அவங்க எடுத்துக்கணும். அதான் சொல்றேன், இது கேட்கவும் மாட்டாங்க, பப்ளிக்ல பேச மாட்டாங்க. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. சாத்தாங்குளத்துல நடந்தது அத்துமீறல், இங்க நடந்தது ஒரு திருடு. 10 பவுன் நகை இன்னைக்கு என்னாச்சு? அதை எடுத்துட்டு போறது வந்து தவறு. போலீஸ் என்னதான் செய்யும்? அடிச்சுதானே கேட்க முடியும். டேய் இங்க வாடா தம்பி. என்ன வா தாத்தா உன்னதாண்டா, வாடா. தாத்தாவுக்கு ஒரு மரியாதை. வாடா வா உட்காரு வா. மதிக்கணும்னா அது மாதிரி நடந்துக்கட. எது இது டான்ஸா? அங்க பாரு மழையில் நனைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு போங்கயா நீங்களும் உங்க டான்ஸோ. உன்னையே யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்பு கதை வரையா? சார் ரைட் பாருங்கப்பா. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. கர்ணன் படம் இருக்குல்லம்மா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கண்டம். பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது சிவாஜி ஆக்டிங் சொல்லாத. என்ன பாதி முஞ்சிய காணா? என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. சொல்ல வரேன், என்னைக்குமே திறமை தான் மதிப்பு கண்ணு. எல்லாமே திறமைக்கு தான் மதிப்பு. ஓகேங்களா? அவர் வந்து நடிச்சு காட்ட சொல்லுங்க பாப்போம். ஏதாவது திறமைன்னு சொன்னா முதல்ல யார் முதல்ல இப்ப சொல்லுங்க. ஊர் ஓட்டுதான் கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீதான்டா கரெக்ட். நீதான் கரெக்ட். ரயில் விபத்துகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட. தண்ணி இருக்கா? தண்ணி வச்சிருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? தண்ணி இல்லாம எதுக்கு ஒர்க் போற? சார் இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன். அது ஒரு வேலையாடா? கொஞ்சமா ஊத்திக்கிறேன் சாரிண்ணா. ஒரே அந்த மண்ணு மறுபடியும் அடிக்கும், அதனால தான். என்ன கம்மியா இருக்கா? நேத்து தண்ணியா? அதுக்குள்ள குடிச்சிட்டீங்களா? குழந்தைக்கா? யாடி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டிகள தண்ணி கேக்குதா? டேய் தக்காளி, ஆட்டோக்கார தக்காளி. அப்படியே இப்ப இதுல போய் தான் அவர் வந்து ஆட்டிட போறாரு. இப்போ ஆட்டோக்கார தக்காளி